பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரிய வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கும். அதாவதுங்க, மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ, பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாலோ எந்த பலனும் யாருக்கும் விளையுமான விளையாதுங்க. காரணம், அவனவன் 1000 பிரச்சனைகளோடு, அவனவன் 1000 கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம், பரிதவிக்கின்ற நேரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னு இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம், சிலரெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அக்கறையோடு கேட்பவர்கள் யார்? அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனை சார்ந்த ஜோதிடம், அதிலும் இந்த சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 2025 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி, அடுத்ததாக சனி பயிற்சி. மற்ற பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த, பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் வேண்டாங்க. காரணம், தவறான மனசு, தவறான உடல், தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடைகின்றது. எங்க? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார். கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு. இப்போ உதாரணம் சொல்றேன், புயல் வரப்போகின்றது. அது எந்த விதமாக இருக்கும், எந்தவித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு புயல் கூண்டு ஏற்றுவாங்க. மணிக்கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க. அந்த எண்ணிக்கை அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம், வேகம், வீரியம், பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அரசு சொல்லுதில்ல, அத மாதிரிதான் ஜோதிடர்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3 4, திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3 மிதுனத்தை. அதாவது 2024 பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைன்னு பார்த்தா 3 7 10. 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், 7 எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம், 10 எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இப்போ அவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்த அவர் பார்க்கின்ற பார்வையை வேறங்க. 2025 3 ரிஷபம், 7 கன்னி, 10 தனுசு. இப்படி தன்னுடைய பார்வையை மாற்றி பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதை போல சனி பார்க்க நடுக்கம்தான், கலக்கம்தான், கர்மாவின் ஏற்ற பலனை தருவதில் இவருக்கு ஈடேது இடையே. அந்த வகையில கடந்த காலத்துல மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்கிய சனியாக பலன் தந்தார். சனி, அதாவது பாக்கிய சனி என்று சொன்னாலும் கூட, பகவான் என்று சொன்னாலும் கூட என்ன பாக்கியம் அமைந்ததுங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பேரு புகழ், வீடு வாசல் இருந்தாலும் ஆனா இதுல ஏதோ ஒரு நெருடல், சங்கடம், அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. நல்ல தொழில் அமைந்தது, நிம்மதியை நடத்த முடியல. நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை, குடும்பம் அமைந்தது, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நல்ல பிள்ளைகள், அவர்களால் ஒரு நிம்மதியை தொலைத்து விட்ட ஒரு நிலையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப பாக்கிய சனியாக இருந்தாலும் கூட முழுமையான பலனை அவர் தர முடியாத சூழ்நிலையில இப்ப அவர் எப்படி மாறியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாக மாறி, அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களின் 4 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். கவலையே படாதீங்க. ஒன்னு சொல்றேன், வெறும் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே பலனை தந்து விடாது, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி இப்ப கர்ம சனியாக வினைக்கேற்ற விளைவை தரப்போகின்றார். இருந்தாலும் கூட ராசிநாதன் பாத்தீங்கன்னா, ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கலத்திரகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக, இது ஒண்ணு போதுமே. எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில, தொழில சந்தித்த உங்களுடைய வாழ்க்கைக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஏன் அதை நான் அடிச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் புதன் பாக்கியஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கலத்திரகாரன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற நிலையில பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக மாறி அகல்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த பிரச்சனை தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். அதே நேரத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக அமையும். அதே நேரம் சொத்து சம்பந்தமா, இட சம்பந்தமா, புதிய வீடு கட்டுவதற்கு சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்கு சொல்ல போறேன். காரணம் என்ன, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாசி மாசம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான சம்பந்தம்.
ஒரு 3-4 மாத காலம் செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகின்றார். காரணம் என்னன்னா, சனி பகவானுடைய பலன்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார். அதே நேரத்தில் 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் பலம் பெறும் பொழுது உங்க முயற்சி கை கொடுங்க. நிறைய சொல்ல வேண்டாங்க, நிறைய அடுக்கிக்கிட்டே ஆசை வார்த்தைகள் காட்டுவதை விட, அந்த வர்ணஜாலங்கள் காட்டுவதை விட நறுக்கு தெரித்த மாதிரி சொல்லணும். செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அது அவதோடு பலமும் பெறுகின்றார். செவ்வாய் பலம் பெறும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி. தடைபட்டு போன திருமணமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், தொழில ஒரு முயற்சியில நல்ல நிலையை கொண்டு வருவதா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையை வந்துட்டு இதை விட சிறந்த வேலைக்கு செல்கிற ஒரு இடமா இருக்கலாம். அத்தனை முயற்சிகளுமே படிப்படியாக முன்னேற்றத்தை தருவதற்கு செவ்வாயும் துணை நிற்பார். புதன் நீச்சம் பெறுகின்றார். காரணம் என்னன்னா, மாசி மாசம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு செல்லுகின்ற புதன் நீச்சம் பெறுகின்றார். மனக்கலக்கம் தருகின்ற நிலை மாறும். ஒரு மனிதருக்கு மனக்கலக்கங்க, என்னதான் இருந்தாலும் பொண்ணும் பொருளும் மண்ணும் பெண்ணும் இருந்தாலும் மனதில் கலக்கம் வரக்கூடாதுங்க. கலக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, அந்த நிலையை அவர் தரப்போகின்றார். மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்றார். மனக்கலக்கம் தீருகின்ற ஒரு நிலையையும் அவர் தரப்போகின்றார். ராசிக்கு 7, 10 இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி. அதே நேரம் அவரோடு பகை கிரகரமான களத்திரகாரகன் சுக்கிரன் பரிவர்த்தனை அடையும் போது சுப விரயங்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் விரய செலவை நீங்கள் சந்தித்து தான் தீர வேண்டும். அந்த விரயம், அதாவது அந்த விரயத்தை சுப விரயமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலையை தரப்போகின்றார். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஜென்மராசியில வக்ரகதியில செவ்வாயும், விரயத்துல குருவும், ஜீவனஸ்தானத்துல சுக்கிரனும் அனுகூலமற்று சஞ்சரிக்கின்றது இருப்பதனால கொஞ்சம் முயற்சிகளை சின்ன தடைகள் வந்துதான் தீரும். இருந்தாலும் கூட சில மனவேதைகள் வந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை செவ்வாய் தருவார். அதனாலதான் சொன்ன கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த 27 நாட்கள் கவனமா இருக்கணும். ஒரு புதிய முயற்சி பண்ணும் போதோ, ஒரு புதிய திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு ஈடுபடும் போதோ ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல அரிசி அளந்து போடுவாங்க மாகாணியில, திரும்ப 2 அரிசி எடுத்து படியிலே போடுவோம். ஏன் கவனம்? காரணம், தனக்கு மேலதான் தானமும் தர்மமும். அந்த வகையில பார்க்கும் பொழுது மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 27ஆம் தேதிக்கு. கவனமாக இருந்து விடுங்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை தந்தாலும் கூட அது சங்கடமாயிடக்கூடாது இல்லையா? ஆசைப்படுவதில் தப்பு இல்லை. அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு, தவறான பழக்க வழக்கங்கள், மனிதர்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பாக்கிய சரியை பொறுத்த வரைக்கும் இப்ப கர்ம சரியாக மாறுவதனால உடல் ரீதியா மன ரீதியா சற்று கவனமா இருங்க. அதே நேரம் இந்த 2025 பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சனி பயிற்சி. இந்த இடைப்பட்ட காலத்துல கவனமா இருந்துட்டீங்கனாலே போதும். வருகின்ற காலத்தை எளிமையாக நிம்மதியாக கழித்து விடலாம். அதே நேரம் செவ்வாய் துணை இருப்பதனால பயிற்சிப்படவே வேண்டாம். புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். களத்திரகாரர்கள் சுக்கிரனும் வக்ரகதியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொட்டது தொடங்கும். அதே நேரம் தேக பலம் நல்ல முறையில் களத்திரகாரர்கள் சுக்கிரன் தருவார். மனோபலம் செவ்வாய் தருவார். அதே நேரம் தெய்வ பலம், அந்த தெய்வ பலம் தான் இந்த 27 நாட்கள் நீங்க எடுத்துக்கணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது திருத்தணி மலை மீது அமர்கின்ற அந்த செவ்வாய்க்குரிய முருகனை தரிசிப்பதோடு, திருத்தணிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். சனி பகவானுக்கு உங்க கையினாலே அபிஷேகம் பண்ணலாம். வேற எங்கேயுமே கிடையாத ஒரு நிலை. அவர் பாதம் தொட்டு வணங்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இடது கையில வில்லம்பு, வலது கையில சிவலிங்கம் தாங்கிய ஒரு அற்புத வடிவம். சனியும் துறையில் இருந்து விட்டால் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதை போல கவலையே பட வேண்டாம். 2025 சனியை நீங்கள் எதிராக இல்லை, நேராக சந்திக்கின்ற ஒரு மன திடத்தையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம்.